அனைவரும் மருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளின் பாசமான பக்தர்களே, நம்ம நெல்லித்தோப்பு பங்கில் திருப்பலி முடிந்து எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவியுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அது உண்மையாகவே மிகவும் சந்தோஷமான செய்தி. திருவிழாவுக்கு இல்லை என்றால் அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, தந்தை அவர்கள் 3 ஆண்டு காலமாக என்னை நீங்கள் இங்கே வந்து பிரசங்கம் வைக்க வேண்டும், நம்முடைய மறை மாவட்ட குரு பெங்களூரிலே நீங்கள் பணி செய்து கொண்டிருந்தாலும் என்றார்கள். இந்த ஆண்டுதான் 2 நாளைக்கு அது சாத்தியமாகிறது. எதை பற்றி நீங்கள் சிந்தனையை பகிர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்று கேட்டார். முதலாக மாதாவை பற்றி அவருக்கு மங்கள வார்த்தை சொல்லுகின்ற செய்திதானே. நம்முடைய அம்மா கபிரியேல் தூதர் சொன்ன செய்தியை நம்புகிறார்களே. திருவிழாவின் நோக்கம் நாம் நம்பிக்கையில் வளர்வதுதானே. அதை பற்றி சொல்கிறேன். அடுத்த நாள் எலிசபெத் அம்மா அன்பு தாய் அன்னை மரியாவை சந்திக்கின்ற பேரு பெறுகிறார்களே, அந்த சந்திப்பை பற்றி சிந்திக்கலாம் என்று நான் சொன்னேன். திருப்பலியினோட நம்முடைய தந்தை மார்ட்டின் அவர்கள் அந்த மங்கள வார்த்தை செய்தி பகுதியை வாசிக்க கேட்டீர்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் மங்கள வார்த்தை சொல்லப்படுகிறது. நம்முடைய தாய் மரியாவுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன தெரியுமா? மரியே மகிழ்ச்சியாயிரு. நாம் எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்ம வாழ்கன்னு சொல்றோம். ஒரிஜினல் கிரேக்க மொழியில அது மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகின்ற பகுதி தான். எத்தனையோ பேர் இன்னைக்கு சொல்றாங்க நாசமா போட்டோம் சொல்றாங்க. யாரையும் அப்படி சொல்லாதீர்கள். பகைவர்களாக இருந்தாலும் கூட நல்லா இருக்க வேண்டும் என்று வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, நாமும் கபிரியேல் தூதராக மாற வேண்டும். மாதாவுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்கணும். மகராசியா இரு, மகராஜனா இரு. இப்படித்தான் நம்முடைய வார்த்தை இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்துல 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகின்றார், தீய சொல் எதுவும் உங்கள் வாயிலிருந்து வராதிருக்கட்டும், கேட்போருக்கு அருட்பயன் விளையுமாறு ஞான வார்த்தை தரக்கூடிய நல்ல வார்த்தையே பேசுங்கள். எப்படிப்பட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் நாம் கேட்கிறோம். நம்புகின்றவர்கள், ஆண்டவருடைய சீடர்கள் அப்படி பேசவே கூடாது. பிரியமானவர்கள், 2வது செய்தி அம்மாவுக்கு சொல்லப்பட்டது, ஆண்டவர் உம்முடனே. The Lord is with us, my dear brothers and sisters. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய அன்பு தாயோடு இருக்கின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எது பெரிய கஷ்டம், தாங்க முடியாத வேதனை தெரியுமா? கடவுள் என்னை கைவிட்டு விட்டு விட்டார் என்று நினைக்கிறார்களே, அதுதான் பெரிய கஷ்டம். உங்களுக்கு தெரியும், தீச்சுளையிலே இருந்தார்கள். தானியேல் ஆகமத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் அந்த துன்பத்தை துன்பமாக கருதவே இல்லை. ஏன் தெரியுமா? கடவுள் அங்கே இருந்தார். தானியேல் சிங்கத்தின் குகையிலே இருந்தார். சிங்கமே அவருடைய தலையணையானது. கடவுள் இருந்தார். எந்த துன்பமும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. நீ கடவுளின் தாயாக வேண்டும் என்று கபிரியேல் தூதர் அவரை கேட்கும் முன், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று நீ நம்பு. எதற்குமே பயப்பட வேணாம்பா, கடவுள் நம்மோடு இருக்கிறார்.
நல்லவர் வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் எல்லாரும் நம்ப வேண்டும். இதை பாருங்கள், இந்த நற்கருணை நாதர் நம்மோடு இருக்கிறார். பவுலடியார் சொன்னார், நான் ஒரு இழுபறி நிலையில இருக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே வாசிக்கிறோம், உயிர் பிரிந்த என் ஆண்டவர் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்னும் ஆசை ஒரு புறம், இன்னொரு பக்கம் பார்த்தால் உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறது. எதை தேர்ந்து கொள்வது என்று தெரியவில்லை என்று சொன்னார். நம் ஆண்டவர் இயேசு இந்த உலகை விட்டு தந்தையிடம் சென்றார். அதே போல நம்மோடு இருப்பதற்காக திவ்ய நற்கருணையிலே பிரசன்னமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு துன்பத்தினூட, கலக்கங்களினூட, பிரச்சனைகளினூட ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதுதான் அம்மா நம்பும்படி கேட்டது. கடைசி வரை நம்பினார்கள் கடவுள் அவரோடு இருக்கிறார் என்பதை. மூணாவது செய்தி கபிரியேல் தூதர் சொன்னது, நீர் அருள் மிக பெற்றவர். You are blessed by God. You are full of grace. கடவுள் அருள் மிக பெற்றவர் in the active sense. மரியாள் அருள் மிக பெற்றவர் in the passive sense. இறைவனால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர். பிரியமானவர்களே, இன்னைக்கு எந்த செய்தியை நீங்கள் மனத்திலே எடுத்து செல்லவில்லை என்றாலும், believe that you are blessed by God. எப்ப பார்த்தாலும் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறீர்களா? அது தவறு. நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். ஏன் கபிரியேல் தூதர் சொன்னார்? சில சமயத்தில் நம்ம நினைச்சுக்குவோம், அம்மா விண்ணேற்பு அன்னை விண்ணரசி மாதா, நம்முடைய மாதா, அவர்கள் சம்பாதித்தார்கள். இந்த உலகத்திலே நல்ல நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்து சாட்சியாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து. ஆனால் அம்மா தேர்ந்தெடுக்கப்படும் போது இதையெல்லாம் செய்திருந்தார்களா? நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இது எல்லாவற்றையும் செய்திருந்தார்களா? பிரியமானவர்களை, everything is grace. எல்லாம் ஆண்டவருடைய அருள். நம்முடைய உயிர் கடவுள் கொடுத்தது, நம்முடைய குடும்பம் கடவுள் கொடுத்தது, நாம் பெற்றுக்கொண்ட கல்வி கடவுள் கொடுத்தது, நம்முடைய உத்தியோகம் கடவுள் கொடுத்தது. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், பெற்றுக்கொள்ளாதது எது உன்னிடத்திலே உள்ளது? உன்னிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாய் இருக்க நீ ஏன் வீண் பெருமை அளிக்கிறாய் கேட்கிறார். எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை. ஏன் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு கூட எல்லாம் கடவுள் தான் தேர்ந்துட்டார். அவன் ஒண்ணுமே செய்யாம இருக்கும் போதே கடவுள் தேர்ந்து கொண்டார். முணுமுணுக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், மேன் வித்தவுட் லிம்ஸ், கை கால் இல்லாத மனிதன் சொல்லி இன்டர்நெட்ல கூகுள்லயோ அதுலயோ அடிச்சு பார்த்தா தெரியும். நிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன், அவனுக்கு 2 கை இது வரைக்கும் இல்ல, தோள்பட்ட வரைக்கும், 2 காலும் இடுப்பு வரைக்கும் இல்ல, ஒரு பிண்டமாகத்தான் இருக்கிறான். வாய் இருக்கிறது, இதயம் இருக்கிறது, வேற எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட மனிதன் குறை சொல்லாமல், எனக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கு நன்றி, எனக்கு ஆன்மாவை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, நானே எல்லாவற்றையும் எனக்கு செய்து கொள்வேன் என்று வாழ்கிறான் என்றால் நாம் எந்த அளவுக்கு கடவுளுடைய கொடைகளை பெற்றிருக்கிறோம் பாருங்க. கடவுளுடைய கொடை நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. அதே போல நம் எல்லாருக்கும் கடவுளுடைய கொடை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய பவுலடியாருடைய திருமுகத்திலே பல இடங்களிலே பிரியமானவர்களே கடவுளுடைய கொடைக்கு அவர் நன்றி சொல்வதை கேட்கிறோம். எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கடவுளுடைய அருளால் மீட்கப்பட்டுள்ளீர்கள். நீங்கள் கடவுளுடைய அருளால் தான் மீட்கப்பட்டுள்ளீர்கள்.
இது மனித செயல் அன்று, தெய்வீக செயல். தொடர்ந்து 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, you have been created to do good. நீங்கள் படைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? கடவுள் எதற்காக உங்களை கிறிஸ்தவர்களாக அழைத்திருக்கிறார் தெரியுமா? நீங்கள் கடவுளுடைய கைவேலைப்பாடு, நல்லது செய்யவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்க, நம்ம எல்லாரும் நல்லது செய்யணுமா? யாராவது பிறந்த நாள் கொண்டாடினால் நான் இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை தான் அவர்களுக்கு செய்தியாக அனுப்புவதுண்டு. நீ கடவுளுடைய கைவேலைப்பாடு, you are a masterpiece of God. நல்லது செய்வதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கடவுளுடைய அருளை பாருங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 6ஆம் அதிகாரம் 1ல, தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கடவுளுடைய அருளை வீணாக்க வேண்டாம் சொல்றார் பவுல். கடவுள் அருள் பொழிந்துள்ளார், அந்த அருளை வீணாக்க வேண்டாம். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், கடவுள் உங்களுக்கு எவ்வளவு அருள் காட்டியிருக்காரு. நீங்க என்ன செய்யணும்? அவருடைய பொறுமையை பார்த்து, இரக்கத்தை பார்த்து, தயாள உள்ளத்தை பார்த்து மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். அதே போல நான் வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார் பல முறை பல இடங்களிலே அந்த வசனத்தை கேட்டிருக்கிறோம், நான் தரும் அருள் உனக்கு போதும். My grace is sufficient for you. கடவுளுடைய அருள் நமக்கு போதும் என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்கள், உண்மையாகவே பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம், திருப்பாடல் சங்கீதம் 136. Oh, give thanks to the Lord, for he is good, for his great love without end. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. 40 முறை இருக்கும், திருப்பி திருப்பி, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையில நிகழ்ந்த அத்தனை செய்தியையும் சொல்லி சொல்லி, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாருங்க, செங்கடலை கடக்க செய்தாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலைவனத்தில் மன்னாவை கொடுத்தாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கற்பாறையிலிருந்து தண்ணீர் புறப்பட செய்தாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. சீகோன் போன்ற மன்னர்களை முறியடித்தாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பிரியமானவர்களே, இங்க வந்திருக்கிறோம் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தரும் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என் தாயின் கருவிலேயே எனக்கு கல்லறை கட்டாமல் என்னை பிறக்க செய்தாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி என்னை படிக்க வச்சாரு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்னோடு ஒன்றாய் படித்தவர்கள் எல்லாம் விபத்திலே நோயிலே மரித்து போயிருக்க என்னை இது நாள் வரை காப்பாற்றி இருக்கிறாரே, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எத்தனை முறை நாம் சொன்னாலும் போதவே போதாது பிரியமானவர்களே. Everything is grace. கடவுள் அவ்வளவு நன்மையை செய்திருக்கிறார், எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஏன் ஒரு இடத்துல பிரியமானவர்களே, நமக்கு நிகழ்ந்த கஷ்டமான காரியங்களுக்காக கூட நம்ம நன்றி சொல்லணும். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் நான் சிங்கப்பூர்ல ஜனவரி 1ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி இருந்தேன். அப்போது அந்த குருவானவர் அந்த நன்றி வழிபாட்டினோட இந்த நிகழ்ச்சியை சொன்னார். ஒரு கிறிஸ்துமஸ் நாடகம் நடந்துதான். அந்த கிறிஸ்துமஸ் நாடகத்துல உங்களுக்கு தெரியும், வழக்கமா இந்த 3 ராஜாக்கள் கூட வருவார்கள். ஆனா அந்த நாடகத்துல இந்த 3 ராஜாக்கள் வித்தியாசமான அன்பளிப்பை கொடுத்தாங்களாம். முதல் ராஜா வந்தாராம், அவர் கைத்தடிய காணிக்கையா கொடுத்தாராம். பொன்னும் வெள்ளை போலமும் தோமும் கொடுத்ததா தான் நம்ம பைபிள்ல படிக்கிறோம். இவர் என்னன்னா கைத்தடியை கொடுத்திருக்கிறார்.
ரெண்டாவது ராஜா வந்தாராம். அவர் வந்து பேபி கிளாஸ், சின்ன பிள்ளைங்க உடைய சுத்தி வைக்கிறோம் இல்லையா, அந்த துணியை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அம்மா. ராஜா இல்லை, ராணி. மூன்றாவது ராஜா வந்து நோட் புக்ஸு, பென்சில், பேனா இதை காணிக்கையா கொடுத்துருக்காங்க. இன்னும் அது வித்தியாசமா இருக்கு இவருடைய காணிக்கை அப்படின் போது ஒவ்வொரு ராஜாவும் விளக்கம் சொன்னாங்க. முதல் ராஜா சொன்னாரு, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 6 மாசமா நடக்க முடியல, இந்த கைத்தடியை பயன்படுத்தி நடந்தேன், மீண்டும் கடவுள் எனக்கு கால் கொடுத்தார், பழையது போல நடக்க செய்தார், அதற்கு நன்றியாக நான் கொடுக்கிறேன். இன்னொரு அம்மா சொன்னாங்க, நான் ஸ்ட்ரைக்ல பங்கு பெற்று என்னுடைய வேலை போயிடுச்சு, கடைசியா பேபி சிட்டிங் தான் கிடைச்சது, அந்த குழந்தைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொண்டேன், நிம்மதியாக இருக்கிறேன், அதனால்தான் இந்த துணியை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மூணாவதா, நான் ஏழை குடும்பத்துல பிறந்தேன், நோட்டு புத்தகம் வாங்க வழி இல்லை, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வைக்கல, மற்றவருடைய உதவியினால நான் படித்தேன், இப்போது நான் முன்னேறி இதை நன்றியாக கொடுக்கிறேன், மற்ற பிள்ளைகளுக்கு நலமாக இருக்கும் என்று பாருங்கள். ஆக்சிடென்ட் ஆவது, வேலை பறிபோவது, படிக்க முடியாத ஏழை குடும்பத்திலே பிறப்பது, இதெல்லாம் மேலோட்டமாக பார்க்கும்போது கஷ்டமானதாக தோன்றுகிறது. அவற்றினோட கூட ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்திருக்கிறது. உலகத்துல இது நாள் வரை நடந்த நல்ல காரியங்களுக்காக மட்டுமல்ல, ஏன் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத துன்பங்களுக்காக கூட, அந்த துன்பத்தினோட ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தியதற்காக நாம் நன்றி கூற வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அழைக்கிறார், பிரியமானவர்களை புரிந்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சியாயிரு, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், ஆண்டவரால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், அதை ஒருபோதும் மறந்து விடாதே. பிறகுதான் கபிரியேல் தூதர் மாதாவுக்கு சொன்ன செய்தி, ஐ நீட் யூ, நீ கடவுளுக்கு தேவைப்படுகிறாய், கடவுளுடைய மகன் உன் வயிற்றிலிருந்து பிறக்க வேண்டும், தூய ஆவியால் நீ கருவுற வேண்டும். திருமணம் ஆகவில்லை, திருமண ஒப்பந்தம் தான் ஆக்கியிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நமக்கு என்ன பரவாயில்ல, திடீர்னு மரியா வாழ்ந்த காலத்துல ஒரு பெண் திருமணத்துக்கு முன் கருவுற்றிருந்தால் தகப்பன் வீட்டு வாசப்படியிலே அவளை நிற்க வைத்து கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும். கடவுள் கேட்பதை பாருங்கள். திருமணம் ஆகாத நிலையிலே நீ தூய் ஆவியினால் கருவுறுகிறாய் என்றால் இதுதான் தன்னுடைய நிலைமை. விளக்கம் கேட்டார்கள் நம்முடைய அம்மா. உண்மைதான், தூய் ஆவி நிழலிடுவார், கடவுளால் ஆகாதது எதுவுமே கிடையாது என்று சொன்னார்கள். கபிரியேல் தூதர் அம்மா சொன்ன பதில், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். பிரியமானவர்களே, ஏன் கடவுளை நம்பணும்? எவ்வளவு பேர் நம்பாதவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றுகிறதே, ஏன் கடவுளை நம்ப வேண்டும்? அது முட்டாள்தனமாக இருப்பது போல தோன்றுகிறதே என்றெல்லாம் பலர் கேட்கலாம். கடவுளை நம்பினால் நீ ஏமாந்து போக மாட்டாய். பேதுரு சொன்னார், ராயப்பர் சொன்னார், ஆண்டவரே, இரவு முழுதும் பாடுபட்டோம், ஒன்றுமே கிடைக்கவில்லை, உன்னுடைய வார்த்தையை நம்பி வலைகளை போடுகிறேன், உன்னை நம்புறேன் அப்படின்னு சொன்ன. நம்பி வலையை வீசினார், ஏராளமான மீன். நம்பு, ஆண்டவருடைய வல்லமையை நீ அனுபவிப்பாய். அந்த நூற்றுவ தலைவன் சொன்னானே, சென்டூரியன், என்கிட்ட வேலைக்காரங்க இருக்காங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வந்து நீ குணப்படுத்துறன்னு சொல்றியே, என்னுடைய வேலைக்காரனை, என்னுடைய வேலைக்காரனை அங்க போனா போறான், வான்னா வரான், உனக்கு சக்தி இருக்கிறது, அங்க இருந்த ஒரே ஒரு வார்த்தை சொல். ஆண்டவர் சொன்னார், இஸ்ராயேலில் கூட இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதே இல்லை. உடனே அற்புதம் நிகழ்ந்தது. நம்பு, ஏனென்றால் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர்.
அந்த கனானைய பெண்ணை பாருங்கள். ஆண்டவர் முதல்ல கண்டுக்கவே இல்லை. மத்தேயு நற்செய்தியில வாசிக்கிறோம். சீடர்கள் சொன்னாங்க, இந்த அம்மா சும்மா கத்திக்கிட்டே வருது, இதை அனுப்பிடுங்க. நான் இஸ்ராயல் மக்களுக்காகத்தான் வந்தேன், மற்றவங்களுக்காக வரல. அந்த அம்மாவை கூட பார்க்கல. பிறகு அந்த அம்மாவே முன்னாடி திருப்பி கத்துது. சீடர்கள் சொன்னாங்க, எப்பயாவது போக சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. சில பேர் சொல்றாங்க, ஆண்டவர் சொல்லும் போது சாதாரண நாயை சொல்ல, திருநாயை சொல்ல, செல்லமா வளர்க்கிற குட்டி நாயை வீட்டுல இருந்துதான் சொன்னாருன்னு சொல்றோம். எப்படியோ இந்த அம்மாவுடைய நம்பிக்கையை பாருங்க. ஹை ஜம்ப்ல கயிறு கட்டி தாண்ட விடுறாங்க இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க தாண்டும் போது கயிறை உயர்த்துக்கிறாங்க. ஆண்டவர் கண்டுக்கல, இந்த அம்மா தாண்டி வந்துடுச்சு. சில சமயத்துல சில இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல அல்ல பிரசித்தி பெற்ற பள்ளிகளில அப்பா அம்மா போய் என் பிள்ளைக்கு இடம் வேணும் கெஞ்சுவாங்க. வாட்ச்மேன் பிடிச்சி தள்ளுவான், இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கண்ணீர் விட்டு கதறி அந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு இடம் கேட்கிறது. அதுபோல்தான் இந்த அம்மா. ஆண்டவரே, இந்த நாய்க்குட்டி கூட அந்த மேஜையிலிருந்து உழுற தொண்டை சாப்பிடுறது இல்லையா? ஆண்டவரையே விவாதத்திலே வெற்றி கொண்ட பெண், தன்னுடைய நம்பிக்கையினால் வெற்றி கொண்ட பெண். அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, உன் நம்பிக்கைப்படியே உன்னுடைய மகள் நலம் பெறுவார் பாரு. பிரியமானவர்களே, இப்படி நம்பிக்கை கொள்ளத்தான் நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கையின் தந்தை என்று சொல்லுகின்ற பழைய ஏற்பாட்டு ஆபிரகாமை நாம் பார்க்கிறோம். உன் நாட்டை, உன் இனத்தை, உன் வீட்டை விட்டு போ. அந்த காலத்துல அப்படி போறது எவ்வளவு கஷ்டம். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன நம்பினா ஏமாந்து போக மாட்டேன், உனக்கு நாட்டை கொடுப்பேன், இனத்தை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். என்ன நம்பினா என்ன தெரியுமா, உன்னை யாராவது சபிச்சா நான் அவர்களை சபிப்பேன், உனக்கு ஆசி கூறுபவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன். The Lord whom we believe identifies himself with us. நீ கடவுளை நம்பினார், உனக்கு கெட்டது நடந்தால் கடவுள் தனக்கே நடந்தது போல எடுத்துக்கொள்கிறாராம் பாரு. இந்த நம்பிக்கையான ஆபிரகாமுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு சண்டை, சொத்து சண்டை, அந்த சண்டை இப்படி. ஆபிரகாம் போகும்போது தன்னுடைய அண்ணன் மகன் லோத்தையும் கூட்டிட்டு போறாரு. சண்டை வருது ஆடு மேய்க்கும் போது. அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போறேன், நீ இடப்பக்கம் போனா நான் வலப்பக்கம் போறேன், உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்க, நீ எடுத்துக்காத நான் எடுத்துக்கிறேன். இந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? நம்புகிறவர்களுக்கு தான் வரும். என்னை அழைத்த கடவுள் என்னை ஏமாற்ற மாட்டார். சண்டை போடுறவங்க பொருள் தகராறுக்காக, சொத்து தகராறுக்காக, மாச கணக்காக, ஆண்டு கணக்காக உறவுகளிடம் பேசாமல் இருப்பவர்கள் நம்புகிறவர்கள் அல்ல. நம்புகிறவர்கள் இப்படி தாராளமாகத்தான் இருக்க வேண்டுமா? எல்லாம் முடிஞ்சது. வயசான காலத்துல பிள்ளைய கொடுத்தாரு. 22ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். கடவுள் கேட்கிறாரு பாருங்க, உன்னுடைய மகனை வேற ஆடு மாடை கேட்டு இருந்தா பரவாயில்ல, உன்னுடைய ஒரே மகனை 5 பிள்ளை இருந்து ஒரு பிள்ளையை கேட்டிருந்தா பரவாயில்ல, நீ அதிகம் அன்பு செய்யும் மகனை, ஒரு பிள்ளை இருந்தோம் அதுவும் தருதலையா இருந்திருந்தா கூட அவ்வளவு கஷ்டமா இருக்காது, கத்தியால பாய்ச்சுற மாதிரி உன் மகனை, உன் ஒரே மகனை, நீ அதிகம் அன்பு செய்யும் மகனை எனக்கு பலி கொடுக்கணுமாப்பா. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, கல்லில் இருந்தும் தனக்கு பிள்ளையை கொடுப்பார் என்று ஆபிரகாம் நம்பினார். நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமை போல நம்முடைய அன்பு தாய் நம்புகிறார்கள் பாருங்கள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். நம்புறீங்களா?
ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறீர்களா? நல்லவரும் வல்லவருமானவர்களை நம்புகிறீர்களா? என்ன சாமி நம்பினா என்ன முட்டாள் நினைச்சுக்கிறாங்க. கடவுளுக்காக முட்டாளாகவும் நாம் தயாராக வேண்டும். ஒரு பையன் அப்படித்தான் பட்டம் பறக்க விட்டு கொண்டிருந்தானாம். ரொம்ப உயர பட்டம் பறக்குது. மேகம் வந்து அந்த பட்டத்தை மறைத்து விட்டது. நூல் மட்டும்தான் பக்கத்திலே வருகின்ற அவனுடைய நண்பனுக்கு தெரிகிறது. என்னடா செய்யற அப்படின்னு கேட்கும்போது சொன்னானா, பட்டம் பறக்க விட்டு கொண்டு. எங்க டூப் விடுறியா? பட்டமும் தெரியல, ஒன்னும் தெரியல. உடனே அவன் சொன்னானா, எனக்கும் பட்டம் தெரியல தான், ஆனா திடீர் என்று என்னுடைய கை மேல் நோக்கி இழுக்கப்படுவதை நான் உணர்கிறேன். திடீர் என்று என் பட்டம் பறந்து கொண்டுதான் இருக்கிறது. திடீர் என்று என்னுடைய பட்டம் மேல் நோக்கி இழுக்கிறது என்னை, அதை நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, நம்பிக்கை கொள்கிறவர்களுடைய வாழ்வு இதுதான். விவிலியம் சொல்லுகிறது, மரியாள் கருவுற்று ஒரு மகனை பெற்றார் என்று. கருவுறுவது என்ன? நாம் ஜெபிக்கிற நேரம், இறை வார்த்தையை வாசிக்கிற நேரம். இறை வார்த்தையை அன்பு தாய் அன்னை கன்னி மரியா கேட்டார்கள், நம்பினார்கள். நீ எதை கேட்கிறாயோ அப்படியே நீ உருவாக்குறாய். எதை பார்க்கிறாயோ அப்படியே நீ உருவாக்குறாய். கட்டடிப்போம் காலேஜுக்கு கேளு, கட்டடிக்காதவங்க கூட கட்டடிக்க தான் ஆரம்பிப்பான். நாம் பார்க்கின்ற பாடல்கள், நாம் கேட்கின்ற வார்த்தைகள் எப்படிப்பட்டவையாக இருக்கின்றன? ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாகி அவரை நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். எத்தனையோ பேருடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? நம்முடைய மொபைல் போன் மாதிரி தான். சில சமயத்துல மொபைல் ஆண்டவர் பேச விரும்பும் போது மொபைல் போனு நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் நபர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். நம்ம தொடர்பு எல்லைக்கு வெளியே இருந்துட்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் இது பழுதடைந்துள்ளது. இன்னும் சில பேருக்கு இவர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டிருக்கிறார், இவரை நீங்கள் தொடர்பு கொள்ளவே முடியாது. ஆண்டவர் பேச வராருமா? வராங்கப்பா. நீங்க என்னதான் பதில் சொல்ல போகிறீர்கள்? ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறீர்களா? வாசிக்க போகிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையின்படி செயல்பட போகிறீர்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்வு வளம் பெறும். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பைபிள் முழுசும் என்னுடைய குரல்ல இருக்குது. தமிழ் பைபிள் முழுசும் 2200 பக்கத்துக்கு மேல 126 மணி நேரத்துல இருக்குது. பெங்களூர்ல ஒரு அம்மா, ஒரு ஃபாதர் சபையன்காரியா இருக்காங்க. அவங்க வந்து இணைச்சட்ட நூல் முழுதையும் மனப்பாடமா ஒப்பிக்கிறாங்க. நான் கேட்டேன், எப்படிமா? எங்க பிரதர்ஸ்க்கு சென்னையில இருக்க ஃபாதர்ஸ் கூட யாருக்கும் தெரியாது, இணைச்சட்ட நூல் இப்படி உங்களுக்கு தெரியுது, எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றீங்களே அப்படின்னு கேட்டேன். ஃபாதர், நான் சமையல் பண்ணும்போது உங்க இந்த பைபிள் ரீடிங்கை வந்து சத்தமா போட்டு விட்டு 4 மணி நேரம் கேட்பேன் ஃபாதர். 2-3 தடவை கேட்டு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து ரூம்ல தான் படிச்சேன். நல்லா வந்து ஆண்டவருடைய வார்த்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்சம் ஒரு 20 பேருக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் வாசித்தேன், உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு. ஆனா மக்கள் விரும்பி கேட்டதுனால 30,000 டிவிடி வந்து நிறைய பேர் வாங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய லோர்து டிவியில காலை 7:15 மணிக்கு என்னுடைய குரல் ஒலிக்கிறது, விவிலிய வெளிச்சம் என்று ஒரு சில மணித்துளிகள். ஒவ்வொரு நாளும் தமிழகம் எங்கும் மாதா டிவியில வந்து இதே போல காலை 9:30 மணிக்கும் மாலை 4 மணிக்கும் எடுத்து வாசி என்ற ப்ரோக்ராம். கடவுள் உயிரை கொடுத்தார், நம்முடைய குரலை கொடுத்து மக்கள் எல்லாரும் இதை காப்பி பண்ணிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன்.
வியாபாரத்துக்காக இல்ல, ஷேரிட் வழியா எல்லாரும் தமிழ் பைபிளை அவர்கள் தங்கள் மொபைல்ல வைத்திருந்து கூட கேட்கவில்லை என்றால் வாழைப்பழத்தை உரிச்சி கொடுக்கிற மாதிரி தான், ஃப்ரீயா இலவசமாக காசு இல்லாமல் மொபைலை நனவோ கெட்ட கெட்ட பாட்டு படம் அதெல்லாம் நாசமாக போக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பாடல் 127 மணி நேரம் 2 மாதத்துல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நீ பைபிளை கேட்டால் பைபிள் முழுதையும் படித்த மாதிரி இருக்கும். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். பைபிள் கேத்தலிக் கேலரி ஒரு பங்குக்கு போகும்போது அந்த பையன் சொன்னார், ஃபாதர் நீங்க பைபிளை மட்டும் படிச்சுங்க, டிவியில பார்த்துக்கிட்டே உங்கள் வார்த்தையை கேட்பது போல நான் போட்டுவிட்டேன் என்று சொன்னார். பைபிள் கேத்தலிக் கேலரி. இறை வார்த்தைக்கு நீ செவி கொடு, நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டாய். என் கூட ராத்திரி ஒரு அம்மா வயதானவர்கள் ட்ரெயின்ல வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, போன் பண்ணி அப்பயோ கொஞ்சம் கார் அனுப்ப முடியுமா, ஏன்னா எனக்கு பயமா இருக்கு, முதல் தடவையா பாண்டிச்சேரிக்கு வரேன், ஆட்டோக்காரன் ஏமாத்திடுவானோ இன்னும் தெரியாது, எங்க கொண்டு போவானோ தெரியாது அப்படின்னு சொன்ன. யாரை நாம் நம்புகிறோம்? நல்லவரை நம்புகிறோம், வல்லவரை நம்புகிறோம், மனிதரை நம்பாதே. சங்கீதம் சொல்லுகிறது, put no trust in princes, in mortal men in whom there is no help. அரசர்களை நம்பாதீர்கள். சாகக்கூடிய மனிதனால் எந்த உதவியுமே கிடையாது. அவருடைய ஆவியை எடுத்து விடு, அவர்கள் வெறும் களிமண்தான். கடவுளை நம்பு, ஆண்டவருடைய வார்த்தையை கேள். இதுதான் இன்றைக்கு நம் எல்லாருக்கும் சொல்லப்படுகிற செய்தி. நம்புகிறவர்கள் ஏமாந்து போகவே மாட்டார். அதுவும் கடவுளை நம்புகிறவர்கள் ஏமாந்து போகவே மாட்டார்கள். அம்மா விண்ணக தாயே என்று மட்டும் சொன்னால் போதாது. மதர் மேரி believed till the very end. கடைசி வரை நம்பினார்கள். பெரிய சனிக்கிழமை நம்பினார்கள். டொமினிக்கன் ஃபாதர்ஸ் பெரிய சனிக்கிழமை என்று நம்பிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளவும். நம்ப தொடங்கினால் போதாது, கடைசி வரை நாம் நம்ப வேண்டும். கடைசி வரை நம்ப வேண்டும். She is not only our mother, our queen. நம்முடைய தாய் மட்டுமல்ல, அரசி மட்டுமல்ல, அன்பு தாய் அன்னை கன்னிமரியாள். She is our sister in the pilgrimage of faith. நம்பிக்கை பயணத்திலே நம்முடைய சகோதரி. நம்பிக்கை பயணத்திலே நம்முடைய சகோதரி. அதனால்தான் புனித அகுஸ்தினார் சொன்னார், அவர் தாயானது எப்படி கருவிலே ஆண்டவருடைய உடலை தாங்கியதால் அல்ல, இதயத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட போதே அவர் கருவுற்று விட்டார். அதுதான் பாப்பானவருக்கு போதிக்கிற காந்தலா மெஸ்ஸா என்ற குருவானவர் சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் கருவுற முடியும். ஆண்களும் பெண்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் கருவுற முடியும். எப்போது நாம் கருவுறுகிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, ஜெபிக்கும் போது நாம் கருவுறுகிறோம். எப்போது பெற்றெடுக்கிறோம்? அந்த அம்மாவை போல நல்லது செய்யும் போது பெற்றெடுக்கிறோம். கருவுற்றால் மட்டும் போதாது, பெற்றெடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேள், ஆண்டவரிடம் ஜெபி, ஆண்டவருக்கு உன்னையே சரணடைந்து விடு. நிச்சயமாக நீயும் ஆண்டவருடைய தாயாவாய், சகோதரியாவாய். எல்லாம் ஆண்டவருடைய அருள். full of grace, full of faith. முழுமையாக இறைவனின் அருளை பெற்றார், முழுமையாக இறைவனை நம்பினார். நாமும் அருளை பெற்றுள்ளோம், தொடர்ந்து நம்புவோம். இவர் நம்பியவர் என்று நம் கல்லறைகளில் எழுதப்படட்டும். ஆமென்.
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.